மக்கள் எல்லாம் உன்னை நல்லா ரிசீவ் பண்றாங்களா? நல்லா பேசுறாங்களா? ஆ ஆ நல்லா பேசுறாங்க. நல்லா பேசுறாங்க. நமக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. ஒரு 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 பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா தான் இருக்கு. ஆமா. ஐயோ அக்கா, உண்மையை சொல்லு. உன்கிட்ட எப்படி பேசுறாங்க? ஒரு குடும்பத்துல 2 பேர் நிக்கிறீங்க, அதுவும் அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். அவருடைய ஆசீர்வாதத்துல அந்த மீனாட்சி நிக்கிறா. அப்படி இருக்கும்போது என்னத்த சொல்றது அஞ்சலி, இப்போதைக்கு பெரும்பான்மை மக்கள் வந்து மாமா பக்கம் தான் இருக்காங்க. ஆனா நம்ம கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சா அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். என்ன மாமா மீனாட்சி அக்காவுக்கு எதிராக வந்து நின்று இருக்கேன்னு மக்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டா வேலைக்கே ஆகாது. விடு அக்கா, நீ உன் ஸ்டைல்ல பிரச்சாரம் பண்ண. நான் உனக்காக இறங்கி அதிரடியா பிரச்சாரம் பண்றேன். அக்கா, நீ ஞாபகம் வச்சுக்கோ, மக்களுக்கு தேவை சிம்பத்தி தான். அதை நம்ம கொடுத்தாலே அவங்க ஈஸியா ஓட்ட பிரிச்சிடலாம். ஏய், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெற்றிக்கு தொகுதியில ஒரு நல்ல பேர் இருக்கு. என்ன கொஞ்சம் கடுமையா உழைக்கணும், அவ்வளவுதான். அக்கா, வெற்றி உனக்கு தான். நாளைக்கு நம்ம களத்துல இறங்குறோம். உன் மாமனார் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரையும் உன் பக்கம் இழுக்கிறோம். உன் தங்கச்சி உன் கூட இருக்காக்கா. நம்ம ஏரியால மெயின் ரோட தவிர மத்த ரோடு எல்லாமே குண்டும் குழியுமா தான் இருக்கு. நான் அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன். இப்பவும் நிறைய ஏரியாவுக்கு சரியா மின்சாரம் வந்து சேரல. லோ வோல்டேஜ் பிரச்சனை அதிகமா இருக்கு. எல்லாத்தையும் நான் சரி செய்வேன். உங்கள் சின்னம் வேணா சின்னம், உங்கள் சின்னம் வேணா சின்னம், உங்கள் சின்னம் வேணா சின்னம், உங்கள் சின்னம் வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஸ்மார்ட் ரூம் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பேன். அப்படின்னா என்னம்மா? அக்கா, அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ரூம். எல்லார் வீட்லயும் தனித்தனியா ஒரு ரூம் இருக்கும். அதுல உங்க பசங்களோட படிப்பு, வேலை சம்பந்தமான எல்லா வசதியையும் AI தொழில்நுட்பத்தோட செஞ்சு கொடுத்துருவேன். மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து முன்னேறதுக்கான எல்லா விஷயமும் செய்யறதுதான் என்னோட முதல் நோக்கம். என்னோட பதவி முடியறதுக்குள்ள தமிழ்நாட்டோட முன்மாதிரி தொகுதியா இந்த தொகுதியை நான் மாத்தி காட்டுறேன். இந்த முறை வெற்றி வாய்ப்பு துளசிக்கே சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. இதனால் ஆளுங்கட்சி வட்டாரத்தில் பெரும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. அம்மா, அவங்க நியாயமா பிரச்சாரம் பண்றாங்க, நியாயமா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அததான மக்களும் விரும்புறாங்க. தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். அந்த தொகுதியில் துளசிதான் அதிக வாக்குகளை பெறுவார் என்று என்னப்பா எதிர்பார்ப்பை அம்மாவும் பிள்ளையும் கருத்து கணிப்பு பார்த்து சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏண்டா, உன் பொண்டாட்டி தோத்துருவான்னு கருத்து கணிப்புல சொல்றாங்க. ஆனா நீ கொஞ்சம் கூட வருத்தப்படாம பல்ல காட்டிட்டு நிக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? ஏங்க, யார் ஜெயிச்சா என்ன? நம்ம வீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ வரப்போறாங்க, அவ்வளவுதானே? சரி, நீங்க ஏதோ தொகுதியில பறந்து பறந்து பிரச்சாரம் பண்ணீங்களாமே, கேள்விப்பட்டேன். என்ன கருத்து கணிப்பு இப்படி இருக்கு? ஏய், ரிசல்ட் வர அன்னைக்குதான் யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறான்னு தெரியும். இதெல்லாம் சும்மா. உன் புள்ள எங்கிட்ட அரசியல் கத்துக்கிட்டான்ல, அதான் அந்த மீடியாக்காரங்களுக்கு போன் அடிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மீடியாக்குள்ள இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி கருத்து கணிப்பு போடுறாங்க. இந்த பாரு, இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. சரி, பார்க்க தானே போறேன். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு யார பக்கத்துல இருக்கான், ஓட்டு கேட்க போயிருக்கிறாங்க. ஏய் சத்யா, இந்தடா, ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் இல்லையா? ஆமாமா, கரெக்ட் தான். இந்த டைம்ல எல்லா ஓட்டும் முக்கியம்தான். ஆமாமா, ஒரு ஓட்ட கூட மிஸ் பண்ண கூடாது. வாங்க மாமா. எப்படிமா இருக்க? ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஏய் தட்டிடுறா. என்ன பிரதர், நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, அதை கொடுக்குறேன் எல்லாம் சொல்லிட்டு கட்சியில பத்திய தோடு குத்துட்ட. டேய், நீ வேறடா.
ஒரு நிமிஷம் வா உங்ககிட்ட தட்டை பேச. சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ வா முதல்ல. நான் எது வந்தாலும் இங்கேயே சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள ஒரு முறை கிடையாது. இந்தா கொடு. ஒண்ணும் இல்லடா, நீங்க பிரச்சாரம் பண்ற ஸ்டைலும் உங்க அப்ரோச்சும் மக்கள் மத்தியில நல்லா எடுபட்டிருக்குடா. நிறைய பேர் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதை நான் என் காதாலேயே கேட்டேனே. அப்பாவுக்கு இந்த நியூஸ் போயிருக்குடா. நோ, நீ சொல்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா உங்க அப்பா ஏதோ உருட்டுவாரு, அது என்ன பண்றது? அத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். டேய் அப்பா அதிரடியா சொல்லு. அப்பா அதிரடியா ஜெயிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை அமல்படுத்த போறாரு. அதை அமல்படுத்துறதுக்கு தான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதை மட்டும் அமல்படுத்திட்டாருன்னா மொத்த ஓட்டும் மீனாட்சிக்கு தான். அப்படின்னு திட்டமாமா? அது வந்து நோ, அப்படின்னு அஞ்சலிக்கு முன்னாடி சொல்ல முடியாத ஒரு விஷயம். பலான மேட்ரா? டேய் இல்லடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடிநீர் திட்டம். சின்ன குடிநீர் திட்டமா? ஓ, சிலாக்கி. ஆமா. ஐயா, பழைய அரசியல இருக்குது. இந்த காட்டர் பாட்டில் கொடுக்கறது, பிரியாணி கொடுக்குறதுன்னா இந்த மாதிரிலாம் அசிங்கமா பண்ணிருக்காரு அவரு. 3 லோடு சரக்கு ஆர்டர் பண்ணிருக்காரு. அது சீக்கிரம் வந்துடும். மாமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சுமா. 3 லோடு சரக்கு செங்கல்பட்டை தாண்டி வந்துகிட்டு இருக்கு. எப்படி மாமா? இடையில ஏகப்பட்ட செக் போஸ்ட் இருந்திருக்குமே, கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் மாட்டாங்கம்மா. வேற வண்டியில கொண்டு வந்தா தானே கண்டுபிடிப்பாங்க. நான் ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். பாதுகாப்புக்கு நம்ம பிஏ தான் கூட போயிருக்கான். என்னடா கதிரு, அப்பா ஜெயிச்சிடலாம்ல? அப்பா உங்களுக்கு தெரியாத எலெக்ஷன் ஃபார்முலா கிடையாது. நம்ம மீனாட்சி ஜெயிச்சிருவாப்பா. வெற்றியாளெல்லாம் ஈடு கொடுக்க முடியாதுப்பா. எலெக்ஷன் முடியறதுக்குள்ள எவ்வளவு ஐடியா கொண்டு வந்து கொடுக்கறேன்னு பாருமா. ஜனங்களை கவுத்துடலாம், கவலையே படாத. மொத்த ஓட்டும் நம்ம தான் வாங்குறோம், நீ தான் ஜெயிக்கிற. நீங்க கூட இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டே வெற்றி, அப்பா செங்கல்பட்டுல இருந்து 3 லோடு சரக்கு வர வச்சிட்டு இருக்காரு. அதுவும் ஆம்புலன்ஸ்ல. சீக்கிரம் போனா புடிச்சிடலாம், சரியா? பயங்கரமா பசிக்குது, நம்ம நேரா போயிட்டு பிரியாணி தொண்டை பிரியாணி எல்லாம் வேண்டாம் மாமா. இல்ல வேண்டாம். ஒரு நாள் நல்லா சாப்பிட்டானுமா, டைட். இது என்ன அண்ணன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாப்ல, வாய்ஸ் நோட்டு. வெற்றி, அப்பா செங்கல்பட்டுல இருந்து 3 லோடு சரக்கு வர வச்சிட்டு இருக்காரு. அதுவும் ஆம்புலன்ஸ்ல. சீக்கிரம் போனா புடிச்சிடலாம், சரியா?